Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. கணிதத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நெகிழா கருணையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமதானிலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சத்திய சஹாபாக்களின் வரலாற்றை அறிந்து அவர்களை நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக ஆக்கி அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே நாம் எல்லாம் இங்கே எப்போதும் இருக்கின்றோம். வல்ல ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஆர்வத்தை கபூல் செய்து நம்முடைய நோக்கங்களை நாட்டங்களை நிறைவேற செய்து எதை பற்றி பேசுகின்றோமோ எதை பற்றி கேட்கின்றோமோ அதன்படி அமல் செய்கின்ற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக என்று துஆ செய்தவனமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் சஹாபி அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இவருடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏராளமான படிப்பினைகள், பாடங்கள் குவிந்து கிடக்கின்றன. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதே இன்றைக்கு சமீபத்தில் கொஞ்ச காலத்துக்கு முன்பாக ஓரிரு வருடங்களுக்கு முன்பாக உளவுத்துறையாலும் காவல்துறையாலும் ஒரு அவதூறு கட்டமைப்பு விடப்பட்டது முஸ்லீம்கள் மீது. பத்திரிகைகளை பார்த்து ஒரு சில பத்திரிகைகள் வந்துச்சு. என்னென்றால், முஸ்லீம்களுக்கு ஒரு இயக்கம் பயிற்சி கொடுக்கின்றது. என்ன பயிற்சி என்றால், ஏதோ ஆயுத பயிற்சி கொடுத்தாங்க, ஜிஹாத் பயிற்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, லவ் ஜிஹாத் என்று ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. அதனால லவ் ஜிஹாத், அதாவது முஸ்லிம் பெண்களை, முஸ்லிம் அல்லாத பெண்களை முஸ்லிம் ஆண்கள் காதலித்து லவ் பண்ணி அதன் மூலமாக அவங்களை முஸ்லீமாக்கி அப்படி ஒரு ஜிஹாதை செய்யணும் அப்படின்னு பயிற்சி கொடுக்குறாங்க. ஒரு அவதூறு செய்தியை பத்திரிகை எழுதினேன். அதை காவல்துறை, உளவுத்துறை கொடுத்த தகவல் அடிப்படையில் எழுதுகிறோம் என்று எழுதினார்கள். இன்றைக்கு பெரும்பாலான சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் தாவாந்தாலே இதுதான் தாவப்படுத்துகிறது. ஒரு முஸ்லீம் அல்லாத பட்ட ஒரு இந்து பண்ணியோ கிறிஸ்டின் பண்ணியோ காதலிக்கணும், லவ் பண்ணணும், அதன் மூலமாக அவங்க இஸ்லாத்தை கொண்டு வரணும், அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம ஒரு பெரிய தாவா செஞ்சிடும். ஏதாவது ஒரு முஸ்லீம் அல்லாத இஸ்லாத்தை கொண்டு கண்டுபிடிக்க முடியும். நமக்கு எவ்வளோ பெரிய நன்மை. அங்கே அம்மா தான் திட்டுவாங்க, அம்மா பத்துவா பண்ணுவாங்க, அத்தா திட்டுவாரு, குடும்பமே எதிர்க்கும். அதை பற்றி கவலை இல்லை. ஒரு முஸ்லீம் அல்லாத பொண்ணை இஸ்லாத்தை கொண்டு வரணும். ஏன் ஒரு 60 வயசு 20 வயசு கிளவி கொண்டு இஸ்லாத்துக்கு முஸ்லீம் அல்லாத பொண்ணை அது தாமதானே. ஏதாவது ஒரு 16 வயசு 20 வயசு கொண்டாது அது இன்னும் வாழ்க்கை இருந்து ஹயாத் இருந்து என்னைக்காவது ஈமான் வாய்ப்பு இருக்குது. 60-70 வயசு கிளவி பாவம் அடுத்த கபர் நோக்கி போயிருக்குது. ஹயாத் ரொம்ப கம்மி. நீ அதை வந்து நன்மை நிறைய கிடைக்கும். போற நேரத்தில் கல்வி சொல்லி இஸ்லாம போலான்னு சொல்லி ஹயாத்துக்கு தெரியும். நிறைய இளைஞர்கள் ஒரு பெரிய தாவா மாதிரியும் பெரிய புண்ணியமான காரியம் மாதிரியும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது, ஆதரிக்க கூடாது. பொதுவாக குறிப்பாக இஸ்லாமிய சமூக பணியாளர்கள் இந்த மாதிரி விஷயங்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆனால் இதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தது அது அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா. சஹாபாக்கள் இப்படி ஒரு நமக்கு முன்னெடுத்துக்குதா? எல்லா நல்ல விஷயங்களும் சஹாபாக்கள் மாதிரியா இருக்காங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வந்ததே அப்படின்னு சொன்னா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி யார் அப்படின்னா, அது அனஸ் ரலியல்லாஹு தஆலா தாயார். அனஸ் ரலியல்லாஹு ரொம்ப பிரபலமான சஹாபி. அவங்க வரலாறு ஒரு நாளைக்கு சொல்லுவோம். அவங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா. இந்த அம்மா வந்து ஈமான்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே இந்த அம்மா ஒரு அன்சாரி சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அந்த அம்மா ரொம்ப பேணுதல், ரொம்ப தக்குவா, இபாதத்துல ரொம்ப ஆர்வம். அப்படிதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்க மட்டுமில்லை, இவருடைய கணவர்
சொல்லிட்டு மனைவியும் கை குழந்தை மனசுல கை குழந்தை இருக்கிறாங்க. கை குழந்தை விட்டு ஒரு சாந்தஸ்து ஓடிக்கிட்டாரு. இருந்தாலும் இஸ்லாத்தை எது சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி அங்க போனவர் அங்கேயே போய் சாந்தஸ்திலே மூத்தாயிட்டாரு. இந்த அம்மா உதவியா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் அபூ தல்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது வரைக்கும் அபூ தல்ஹா அவர்கள் உம்மு சுலைமை பற்றி கேள்விப்பட்டு அந்த அம்மையார் உதவியா இருக்கிறாங்க, ஒரு கை குழந்தையோடு இருக்கிறாங்க. ஒரு கை குழந்தை சின்ன, ரொம்ப கை குழந்தையில பால் குடிக்கிற அளவுக்கு ஒரு 3-4 வயசு குழந்தை, சின்ன சிறுவனோட இந்த அம்மா இருக்கிறாங்க. இவங்க நம்ம கல்யாணம் பண்ண என்ன அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த அம்மாவுக்கு இவங்க அந்த திருமண பேச்சு ஹித்துபா என்று சொல்லக்கூடிய திருமண பேச்சு ஆரம்பிக்கிறாங்க. தூது சொல்லி அனுப்புறாங்க. உங்களை வந்து முஸ்லீம் திருமணம் பண்ணி தெரியாத கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு. அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் முஸ்லீம் கேட்கிறாங்க. அப்ப அந்த அம்மையார் முஸ்லீம் சொல்ல ஏற்கனவே கடன் என்னோட போனதுனால தான் நான் முஸ்லீமா இருக்கிறேன், அவர் காவிரியா இருக்காரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் விட்டுவிட்டாரு. அதனால நான் ஈமானோட தயாரா இல்லை, எனக்கு கை குழந்தைகள் கஷ்டப்படுறேன், உதவியா இருக்கிறேன், எனக்கு ஒரு கணவன் வேணும், ஒரு ஆண் துணை வேணுங்கிறதுக்காக நான் வந்து ஈமானோட தயாரா இல்லை. அதனால அபூ தல்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதா சொல்லுங்க, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அபூ தல்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதா அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆட்சேபம் இல்லை அப்படின்ற உடனே இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு. இவருக்கு வந்து முஸ்லிம் இஸ்லாத்தை பத்தி அந்த அளவுக்கு தெரியாது. அபூ தல்ஹாவுக்கு அது வரைக்கும் இஸ்லாத்தை பத்தி பெரிய தெரியாது. சரி, ஏதோ முஸ்லிம் விரும்புறாங்க, இஸ்லாத்துக்கு கூப்பிடுறாங்க, அப்படி லவ் ஜிஹாத் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்றாரு, அந்த அம்மையார் சொல்றாங்க கோரிக்கை வைக்கிறாங்கிறதுக்காண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். யாரும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவருக்கு இஸ்லாத்தின் மீது ஈடுபாடு, இஸ்லாத்தின் மீது ஆர்வம், இஸ்லாத்துக்கு இவ்வளவு உன்னதமான மார்க்கமா அப்படின்னு தெரிய வருது. யார் மூலமாக? அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக. இஸ்லாத்தை ஏற்றுக்காரு. ஏற்றுக்கொண்டு வழங்கப்படியே பதில் பொருளும் பொருளும் அவருடைய விழாவாரியான தீவிரமான ஆர்வத்தையும் ஜிஹாதுடைய சிந்தனையும் அவருடைய அல்லாஹ்வின் தீனுக்காக சேவை செய்யணும், பாடுபடணும், அல்லாஹ்வின் தீனுக்காக உயிர் பொருள் ஆவியானத்தை அர்ப்பணம் பண்ணுகிற அந்த வேட்கையையும் பதில் பொருளையும் அந்த ஓது பொருளை கடுமையாக காட்டுறாரு. அந்த போர்களிலே எந்த அளவுக்கு என்றால் ஓது பொருளை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரிகள் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் நேற்று கூட சொன்ன 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன அம்மா இப்படி ஆசிரியர் நம்ம வரவழைச்சு சொல்ல நினைக்கிறேன். யார் சொல்லலாம், இந்த அம்பை 4 தாண்டுக்கு பார்த்து சொல்லிட்டாங்க, வேண்டாம் உனக்கு வேற வேலை இருக்குது அப்படி வெயிட் பண்ணிட்டு அப்பெல்லாம் ரசூலுல்லாஹி சொல்றது அதில் அன்சாரி சஹாபியான அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்கு அம்பு வேகமாக வரும், அந்த அம்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டு இல்லாம அப்படியே குறுக்க போது அந்த அம்பை கையால் பிடிப்பாங்க. அதனால கையில காயம் ஏற்படும், உடம்புல காயம் ஏற்பட்டுச்சு. எந்த அளவுக்கு என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கும் பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கவிஞர் அந்த நேரத்தில் அந்த ஒரு போருடைய சாமானியான அம்பு வீச்சு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி வரும்பொழுது அந்த நேரத்தில் ஒரு கவிதை சொல்றாங்க, நஃப்ஸி நஃப்ஸிகல் ஃபிதா வஜ்ஹி வஜ்ஹிக வஜ்ஹிகல் விகா. நஃப்ஸி நஃப்ஸிகல் ஃபிதா வஜ்ஹி வஜ்ஹிகல் விகா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய உயிர் உங்கள் உயிருக்காக அர்ப்பணம், என் உயிர் உங்களுக்காக உங்க உயிருக்காண்டி அர்ப்பணம் ஆகிறேன். நான் ஃபிதா, அதாவது நான் அர்ப்பணம் கொடுத்துட்டேன். வஜ்ஹி வஜ்ஹிகல் விகா, என்னுடைய முகம் உங்களுடைய முகத்திற்காக திரையாக வந்திருக்கும், கேடயமாக வந்திருக்கும். அதாவது உங்களுடைய முகத்தை நோக்கி வரக்கூடிய அந்த அம்பை என்னுடைய முகம் போய் தாங்கி கொண்டோம். அதனால என்னுடைய முகம் உங்களுடைய முகத்திற்கு கேடயமாக இருக்கும், என்னுடைய உயிர் உங்களுடைய உயிருக்கு அர்ப்பணமாக இருக்கும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட அந்த நேரத்தில் ஒரு ஆறுதல் கொடுத்ததுக்காக ஒரு ஷார் கவிதை சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அவங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மீது இருந்த பாசத்தையும் அவ்வளோ ஆர்வமா இருந்து தன்னை பாதுகாப்பதற்காக அவங்க எடுத்து ஒரு முயற்சியும் பிற்காலத்தில் ரொம்ப சிலாய்ச்சி அவங்களுக்காக துவா செஞ்சாங்க. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வஸ்வாத்துகள், எத்தனை போர்களில் ஈடுபட்டார்களோ அத்தனை போர்களிலும் அதற்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆர்வமா ஈடுபட்டாங்க. ரொம்ப அக்கறையோடும் வீரத்தோடும் தீரத்தோடும் போராடினாங்க. ஒரு கட்டத்தில் என்ன சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் கபர் தோண்டுவது, குழி தோண்டுவது வரும் பொழுது பல சஹாபாக்கள் மத்தியில் போட்டி, நான் தான் தோண்டுவேன், நீ தான் தோண்டுவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் தோண்டு சாதாரண விஷயமா, எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கபர் தோண்டுவது, அவர்களுக்காக குழி தோண்டுவது மிகப்பெரிய பாக்கியமாக கருதி அவருக்கு மத்தியில் கடுமையான போட்டி, யார் தோண்டுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ மதீனா அரபு மக்களுக்கு மத்தியில் இந்த கபர் தோன்றது 2 விதமான பழக்கம் இருக்கும். ஒன்று பகலின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சந்தூக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பகலி சந்தூக்கினா என்ன அப்படின்னா
பள்ளமா தோண்டிட்டு ஒரு பக்கத்துல ஒரு சைடுல மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு பக்கம் அந்த குழியை தோண்டி ஜனாசாவை என்ன பண்ணுவாங்க அந்த குழிக்குள்ள வச்சுருவாங்க. ஜனாசாவை அந்த குழிக்குள்ள வச்சுட்டு அந்த குழியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுடப்படாத பச்சை சேலை வச்சு அடிக்கிட்டு மண்ணல் குழியில போடுவாங்க. இந்த பெரிய குழி மாதிரி இதில் போடுவாங்க. சொல்ல புரியுது அப்படின்னு சொல்லி முதல்ல குழி தோண்டிட்டு சைடுல ஒரு சின்ன குழி ஒரு ஜனாசா வைக்கிற அளவுக்கு மட்டும் குழி தோண்டிடுவாங்க. தோண்டி ஜனாசா அதுக்குள்ள வச்சு விட்டுருவாங்க. ஜனாசாவை அந்த குழிக்குள்ள வச்சு விட்டுருவாங்க. அந்த ஒரு ஜனாசா வைக்கிற அளவுக்கு சின்ன குழி ஒரு சைடுல குழி தோண்டி அந்த குழிக்குள்ள ஜனாசா வச்சுட்டு பச்சை சேலை வச்சு அடிக்க விட்டுருவாங்க. அடிக்கிட்டு மண்ணை வந்து இந்த குழிக்குள்ள விடுவாங்க, பெரிய குழிக்குள்ள. சொல்ல புரியுது அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து பகலின்னு சொல்லுவாங்க. பகலி அப்படின்னு சொல்லுவாங்க. பகலி இல்ல இதே பகலி, அதாவது பகல்னா பக்கத்துல சொல்லக்கூடிய குழி. இன்னொரு சந்தோகி. சந்தோகின்னா இப்படி குழி தோண்டிடுவாங்க. தோண்டிட்டு இப்படி குழி தோண்டிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த தரை பாருங்க, தரையில அதுக்கு சின்ன பாக்ஸ் போடுவாங்க. முதல்ல குழி தோண்டிட்டு அந்த தரையில இன்னொரு குழி ஒன்று போடுவாங்க. அப்போ குழி ஷேப் இருந்தா இப்படி 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 இருக்கும். சொல்ல புரியுங்களா? இன்னொரு ஷேப் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்படி எல் ஷேப்ல வந்து மறுபடியும் வந்து இப்படி போடுவோம். இதுக்கு வந்து சந்தோகிவாங்க, அதாவது பெட்டி கபர் அப்படிங்குவாங்க. ஜனாசா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கபரை வச்சுருவாங்க. என்ன கபர்? சின்ன பழம் இருக்கிற அந்த பழத்தை வச்சுட்டு அதுக்கு மேல ஏதாவது பழகைகளை போயிட்டு மண்ணை போட்டு போடுவாங்க. இப்போ நம்ம ஊரோட நடப்புறது நம்ம ஊர்ல கபர் போடுவாங்கல்ல, இது வந்து கிட்டத்தட்ட வந்து சந்தோகி தான். ஆனா என்ன பண்றாங்க, இப்படி தோண்டி இந்த பழத்துல அந்த பழத்தை வச்சுட்டு கட்டையை வச்சுட்டு பாயை வச்சு அதுக்கு என்ன பண்றாங்க, மண்ணை போட்டு முடிக்கிறாங்க. இது வந்து 2 முறையும் இல்லை, இது 3வது முறை. ஆரம்பத்தில் மட்டும் இருந்தது வந்து 2 முறை தான். என்னது, முதல்ல இப்படி ஒரு குழி தோண்டி சைடுல ஒரு பழம் தோன்றுது, இன்னொன்று இப்படி தோண்டி இப்படி தோண்டி இப்படி தோண்டி இப்படி தோன்றுது. இந்த மாதிரி 2 பழம் தான் இருந்துச்சு. இதே மக்காவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து இந்த சந்தோஷி மாடல் இருப்பாங்க, பெட்டி மாடல், இதுதான் மக்காவை வச்சிருப்பாங்க. மக்காவை வந்து பெரும்பாலும் சந்தோஷி மாடல் தான் இருக்கும். மதினால தான் பெரும்பாலும் வந்து இந்த மாடல் இருக்கும். இந்த மாடல் இந்த சைடு மாடல், இது மதினால தான் இருக்கும். பெரும்பாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சைடு மாடல் தான் அதிகமாக விரும்புவாங்க. சைடு மாடல் தான் அதிகமாக விரும்புவாங்க. மதினால அதிகமான கால ரசூலுல்லாஹ் சேர்ந்ததுனால நிறைய முஸ்லிம்கள் மதினால அடக்கம் செய்யப்படுறதுனால மதினாவுடைய மண் பாருங்க நல்லா இறுக்கமான மண் விழாது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சைடு குழி தான் அதிகமாக விரும்புவாங்க. மக்காவுக்கு அப்படி சொல்லி பண்ணாததுனால இந்த சைடு குழி எல்லாம் கொடுத்து விழுந்துடும். அதனால நம்ம இந்த மாதிரி குழி தோண்டிய பகுதி மக்கால மக்களை எப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து குழி தோண்டிட்டு பாறை பெருமாள் பாறை மலையமா இருக்கிறதுனால அப்பப்போ குழி தோண்ட முடியாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய கபர்ஸ்தான்னா ஒரு ஜனாசா வைக்கிற அளவுக்கு உள்ள ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு ஹைட்டுக்கு ஒரு 6 அடி உயர ஆழத்துக்கு என்ன ரூபமா கட்டிருக்காங்க. செங்கலாலேயே கபர் ரூபமா கட்டிருப்பாங்க. ரூபமா கட்டி ஜனாசா உள்ள வச்சோம்னா வாழ்க்கையில இறங்குவாரு. 7 வச்சு கீழே இறங்குவாங்க. 7 வச்சு கீழே இறங்கி அந்த ஜனாசா வச்சு அதை முடிச்சுலாம் அவுத்து விட்டுட்டு என்ன பண்றாரு, மேல வந்தாரு. மேல வந்த உடனே மேல ஸ்லாப் போட்டு மூடி, ஸ்லாப் சிமெண்ட் ஸ்லாப் இருந்தவங்க ஸ்லாப் போடுவாங்க. போட்டு மேல லைட்டா மண்ணு தூக்கி விட்டுறாங்க. முடிச்சு அவ்வளவுதான். அப்புறம் 3 மாசம் கழிச்சு ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த அந்த வெயிலுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ள அந்த ஜனாசா முக்கி ஒரு எறும்பு கூடு மட்டும் இருக்கும். அந்த எறும்பு கூடலாம் மொத்தம் அள்ளி வேற கூட போச்சுட்டு அந்த ரூம்குள்ள வேற ஜனாசா வச்சிருவாங்க. அந்த எறும்பு கூட அள்ளிடுவாங்க. அள்ளி வேற உதவி போச்சுருவாங்க. வேற உதவி போச்சுட்டு மறுபடியும் அடுத்த ஜனாசா அந்த ரூம்ல வச்சிருவாங்க. இதுதான் இப்போ மக்கள் உள்ள மாடல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் இந்த பகலில் இந்த பக்கத்து சைடு குழி இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புவாங்க. அதனால மதீனால வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த பெட்டி குழி தோன்றதா அல்லது இந்த சைடு குழி தோன்றதா அப்படின்னு சஹாபாக்கள் ஆலோசனை பண்ணும்போது அப்ப சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக விரும்புவது அதிகமாக ஜனாசா வச்சது சைடு குழி தான் வச்சிருக்காங்க. அதான் பலன் செஞ்சா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கண்மணியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது நல்லதுன்னு சொன்னாங்களோ அந்த கவலையை ரசூலுல்லாஹி பண்ணலாம் நம்ம தோன்றலாம் அப்படிங்கும்போது இந்த குழி தோன்றதுல ரொம்ப ஃபேமஸ் திறமையானது வந்து அது அபூதர் ரலியல்லாஹு தான். இந்த விஷயம் சொல்ல இந்த விஷயம் நம்ம சொல்ல முடியும். அபூதர் ரலியல்லாஹு அந்த பகலி கபர்ல ஆனது இல்லையா, இந்த சைடு கபரி இது தோன்றதுல ரொம்ப திறமையானவங்கிறதுனால கண்மணியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கபர் தோன்றக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு அது அபூதர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைச்சது. இந்த நிலையில அபூதர் ரலியல்லாஹு வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவங்களுக்கு கொஞ்சம் அந்த அபூதர் கொஞ்சம் தோட்டங்கள் இருந்துச்சு, பேரிச்ச தோட்டங்கள். அதுல இவங்களுடைய தோட்டம் ஒரு பிரபலமான தோட்டம் அப்படின்னா பைருஹா அப்படின்னு சொல்லக்கூடிய தோட்டம். அந்த பைருஹா தோட்டம் வந்து மதீனால
மற்ற மதினாவுடைய கிணறை விட இந்த பைரஹாவுடைய கிணத்து தண்ணி வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், குடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் பார்த்து ஓய்வு எடுத்துச்சாங்கன்னா அந்த பைரஹா வந்து என்ன பண்ணுவாங்க, தண்ணி கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, தண்ணி குடிச்சிட்டு போவாங்க. ரசூலுல்லாஹி காலத்துக்கு ஹைதராபாத்ல திராட்சை தோட்டம் இல்லை, கொரோனாட்டில் பங்களாவில் ரெஸ்ட் எடுத்துருக்கு. அதனால ரசூலுல்லாஹி என்ன பண்ணுவாங்கன்னா எப்போ ஓய்வு எடுத்து என்ன பண்ணுவாங்க, பைரஹாக்கு போவாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து அங்கே இருக்கிற அந்த தண்ணி குடிச்சிட்டு பேர் சாப்பிட்டு வந்துருவாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய பழமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஆயத்தை இருந்து ஒரு முறை என்ன சொன்னா, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் உங்களுக்கு மிக மிக விருப்பமான ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுக்காத வரை நீங்கள் நன்மையை பெற முடியாது, நன்மையை பெற முடியாது. நாம நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் பண்ணுவோம் எதுங்க, நம்ம போட்டு கிழிச்சு சாயம் போய் பறஞ்சி போன சட்டையை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், சதகாவா கொடுப்போம். நீங்க சில பேர் பார்க்கணும், அதாவது வியாபாரிகள் பெரிய வியாபாரி இருப்பாரு, 1000 பேர் புழங்கிட்டு இருக்கோம். இந்த கிழிஞ்ச நோட்டு, அழுக்கு நோட்டு, செல்லாத நோட்டு, ஸ்டிக்கர் சிரட்டை போட்ட நோட்டு, இந்த ரூபாய் போய் எடுத்துட்டு ஓரமா வைப்பாங்க. எது தெரியுமா, எதுக்கு ஏழைகளை கொடுக்குறது, சதகா கொடுக்குறது, செல்லாத போறா. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டு வாசனை யாராவது சதகா இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள அந்த தீனாரை எடுத்து அதில் அத்தனை முஸ்லிம் கொடுப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தீனார் எடுத்து அத்தனை முஸ்லிம் கொடுப்பாங்க. ஏன், இது அல்லாஹ்வுடைய கசானாக்கு போறது, வாசனை மனமா போய் சேரட்டும். இது நம்ம வீட்டு உண்டியில போறது இல்லை, இது அல்லாஹ்வுடைய கசானாக்கு போறது. நான் அல்லாஹ் கடனா கொடுக்குறேன், இது வாசனை மனமா அல்லாஹ் போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு சஹாபாக்கள் தர்மத்தை வந்து எவ்வளவு கண்ணியமா நினைச்சாங்க. இனி நாம என்ன பண்றோம் அப்படின்னா, திருத்தி போன நோட்டு, அழுகு நோட்டு, சிரட்டை போட்டு நோட்டு, செல்லாத நோட்டு, இந்த நோட்டு கூட ஒதுக்கி வச்சு ஏழைகளுக்கு தர்மம் பண்றது. ஆனா வந்து இந்த காலம் மறையேறிச்சு. ஒரு காலம் இருந்துச்சு மக்கள், இப்ப வந்து அல்லாத மக்கள் நிறைய விழிப்புணர்வு வந்து இப்ப மாறிட்டுது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் சொன்னா, உங்களுக்கு விருப்பமான பொருளை சமக்கா செய்யாத வரை நீங்க அல்லாஹ் இடத்துல நன்மை பெற முடியாது. நம்ம பழைய சட்டையை கொடுப்போம், பழைய ட்ரெஸ் கொடுப்போம், 4-5 சதகா பண்ணுவோம், மிஞ்சின சாப்பாடு கொடுப்போம். அதெல்லாம் இப்ப மிஞ்சின சாப்பாடு யாரும் கொடுக்குறது இல்லை. இந்த மிஞ்சின சாப்பாடு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராமச்சகாரம் பார்த்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா? இளைஞர்கள் கேள்விப்பது வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த கலாச்சாரம் மாறி போச்சு. ராமச்சகாரம் தரணுமா 9 மணி 10 மணிக்கு மேல அம்மா தாயே அப்படின்னு கத்திட்டு வருவான். அதுக்கு என்ன நைட்ல மிஞ்சி போன சாப்பாடை கூட போடுவாங்க. இப்போ இந்த ராமச்சகாரம் என்ன தெரியுமா, இது எங்கேயா ஒரு ராமச்சகாரம் வரனா என்ன காரணம், மிஞ்சி போன கூட ஃப்ரிட்ஜுக்கு போயிருது. நைட்ல மிஞ்சி சாப்பாடு போதா அந்த ஃப்ரிட்ஜ் பெட்டில எச்சி பெட்டியது, அந்த எச்சி பொருள் மிஞ்சி போற பொருள் கூட ஃப்ரிட்ஜுக்கு போயிருந்து காலையில் சூடு பண்ணி சாப்பிட்டுமா, அது சூடு பண்ணலாமா, அதுக்கு தனியாக அவன் தான் இருக்குது. பாதுகாக்கிறது ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு ஆகிட்டு அதை சூடு பண்ணுறதுக்கு அவன் தான் வந்து வச்சுப்போம். அப்போ அந்த நாள் அண்ணா கூட ராபிச்சகாரம் கூட பார்த்தா இவனே பிச்சுக்காரன் ஆகிட்டான். இதுவே நம்ம ராபிச்சதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா ஒதுங்கி போயிடலாம். ஆனால் அதுக்கு மிஞ்சி போனதே ஒரு வாழ்க்கை கொடுத்துருப்போம். நைட்டில் மிஞ்சி போய் எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு சரி தண்ணி ஊற்றி வைக்கணுமே, அது மேலே ராபிச்சகாரம் கொடுப்போம் அப்படின்னு இருந்தது. இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் பெட்டி வந்த உடனே, எச்ச பெட்டி வந்த உடனே அந்த ராபிச்சகாரம் காண போயிட்டாங்க. இது நம்ம பேரையில பாருங்க, அதையும் நம்ம தரமான வேகம் சொல்லி அந்த மாதிரி மிஞ்சி போனதே நமக்கு பிடிக்காதது ஆகாரத்தை கொடுக்கறதுனால பெரிய நன்மை எதிர்பார்க்க முடியாது. எது நமக்கு உலகத்திலே மிக மிக விருப்பமானதோ அதை அல்லாஹ்வுக்கு தர்மம் செய்யுங்கள், அதை அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழியுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுங்க என்று அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கிச்சு. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், உங்களுக்கு மிக மிக விருப்பமான ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க தர்மம் செய்யாதவரை நீங்க என்ன ஆக முடியாது, நன்மையை ஒருபோதும் பெற முடியாது அப்படிங்கிற வசனம் இருந்துச்சு. பொதுவாக அபூதல்ஹா ரலியல்லாஹு தஆலா வரவே என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ஆயத்தை கேட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. இதை விட கடைசி ரக்காத்துல அந்த ஆயத்தை ஓதுனாங்க. இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. இந்த கடைசி ரக்காத்துல ஒரு ஆயத்தை தராங்க. இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், உண்மையான மூமின்கள் யாரென்றால் அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டால் உள்ளம் நடுங்கிவிடும். இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வுடைய இறை வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும். நம்மளை எத்தனை அதிகரிக்குங்க, அல்லாஹ்வுடைய ஆயத்தை போட்ட உடனே மூச்சு பிடிச்சி தம் பிடிச்சி போதாரு. நம்மளை எத்தனை பேருக்கு ஈமான் அதிகரிக்குது, தர்ஜுமா பார்த்து எத்தனை பேருக்கு ஈமான் அதிகரிக்குது. ஆனால் அது அதுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள் அதற்கு அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு ஆயத்தை பார்த்தாங்கன்னா உடனே கண் கலங்கி கைகால் நடுங்கி அந்த ரூபாய் அமைச்சு சொல்லுவாங்க. அது வாழ்க்கை நிறைய சம்பவம் இருக்குது, அப்படியே அமைச்சு சொல்லணும். அப்படிதான் இந்த ஆயத்தை இறங்கின உடனே லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், 4வது சூரா ஆரம்பம். லன் தனாலுல் 4வது சூரா ஆரம்பம்.
ரப்பல் நமக்கு எவ்வளவு நம்ம சதகா பண்றோம், தர்மம் பண்றோம், ஆனா நம்ம பிடிச்சமான கொடுக்குறானே, சரி அப்ப எனக்கு இருக்கிற சொத்துல பிடிச்சமான சொத்து வைரஹாதான், வைரஹாதான் தான். அப்ப அந்த வைரஹா நம்ம என்ன பண்றோம், அதான் நம்ம சதகா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. மதீனாலேயே நல்ல தண்ணி நிறைந்த ஒரு தோட்டம், மதீனாலேயே சுவையான தண்ணீர் மிக்க ஒரு கிணற்றை கொண்டு ஒரு பேரிச்சம்பழம் தோட்டம், அந்த தோட்டத்தில் கண்மணி சிறந்து ஓய்வு எடுப்பாங்க. அப்ப அது எவ்வளவு அற்புதமான தோட்டமா இருக்கணும். அந்த தோட்டத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தா யார் சொல்லலாம், நான் வைரஹா அல்லாஹ் சதகா பண்ணிட்டேன். என்ன முதலா நீங்க அப்படி ஒரு தோட்டத்தையே சதகா பண்ற அளவுக்கு நீங்க பெரிய ஒரு செல்வந்தரோ பெரிய சீமானோ இல்ல, சாதாரண நடுத்தரமான மனிதர் தான் நீங்க. அப்படி இந்த தோட்டத்தை உங்களுக்கு யார் சொல்லலாம், எனக்கு இருக்கிற தோட்டம் 2 தோட்டம் 3 தோட்டம், அதுல எனக்கு ரொம்ப மிதமான தோட்டம் இந்த வைரஹாவோட தோட்டம் தான். அந்த தோட்டத்தை யார சொல்றா, அல்லாஹ் தான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒண்ணு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உறுதியையும் அல்லாஹ்வுடைய வசனப்படுத்தி உடனே அமல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆரம்பத்தை பார்த்து வாஹ் வாஹ் மா ராஹி மாஷா அல்லாஹ் வாஹ் நீங்க வாஹ் வாஹ் அப்படிங்கறல வாலே வாஹ் அப்படிங்கறல அந்த மாதிரி சொல்ல வாஹ் வாஹ் மாஷா அல்லாஹ் நீங்க சொல்றது மாஷா அல்லாஹ் வாஹ் அடேங்கப்பா அப்படிங்கற அந்த மாதிரி சொல்றாங்க. அடேங்கப்பா எவ்வளவு பெரிய வியாபாரம் பண்ணிட்டு அபூதல்லா கொடுத்தது சரதா பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மா ராஹி நீங்க வந்து ஒரு லாபகரமான வியாபாரம் பண்ணிட்டீங்க, லாபகரமான வியாபாரம் பண்ணிட்டீங்க. ஏன்னா அல்லாஹ் சொன்னா மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ் கர்தன் ஹஸனா, நீங்க அல்லாஹ்வுடைய மேல செய்யக்கூடிய சதகா அல்லாஹ்வுக்காக கொடுத்த அழகிய கடன். அது அல்லாஹ்வுடைய மேல செய்யக்கூடிய சதகா அல்லாஹ்வுக்காக கொடுத்த அழகிய கடன். நம்ம அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பதற்கு அல்லாஹ் நம்மளால ரெட்டிப்பாக்கி தஆஃபா வ தஆஃபா அல்லாஹ் அதை பன்மடங்கா ரெட்டிப்பு கொடுப்பார் போது இது லாபகரமான வியாபாரம் தானே. இத பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மால் ராபி அடேவா இது அற்புதமான வியாபாரம் பண்ணிட்டாரு அபூ தல்ஹா, பிரயோஜனமான லாபகரமான வியாபாரம் பண்ணிட்டாரு என்று பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டாரு, சிலாய்த்தார்கள். அந்த வைரஹா பாக்கி அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சரி இதை நீங்க வந்து பைத்துல் மால்ல சேர்க்கறத விட உங்களோட உறவினர்களே யாராவது இருந்தா அவங்களுக்கு பங்கு கொடுங்க, அவங்களுக்கு பங்கு கொடுங்க. வைரஹா வித்து அந்த பணத்துல போட்டு உங்க உறவினர்கள் ஏழைக்கு பங்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வைரஹா வித்து அது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, அவங்களோட உறவினர்கள் யாருக்கு ஏழை இருக்காங்களோ அந்த ஏழைக்கு கூட பங்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த வைரஹாவோட ஹதீஸ் எப்படி வருது அப்படின்னா, மஸ்ஜித் நபவிக்கு எதிர இருந்துச்சு, மஸ்ஜித் நபவிக்கு எதிர இருந்துச்சு. வைரஹாவுக்கு மஸ்ஜித் நபவிக்கு ஒரு ரோடு பாதை இருக்குது. அந்த பாதைக்கு அந்த பக்கம் வைரஹா இருக்குது, இந்த பக்கம் மஸ்ஜித் நபவி இருக்குது. இப்போ மஸ்ஜித் நபவிக்கு எதிரில் இருந்து ஹதீஸ் எல்லாம் வருது. மஸ்ஜித் நபவிக்கு எதிரில் இருந்துச்சு வருது. ஆனா இப்ப அந்த வைரஹா எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா மஸ்ஜித் நபவிக்கு உள்ளே இருக்குது. மஸ்ஜித் நபவிக்கு உள்ளே இருக்குது. எப்படி இடம் எதுக்கு வந்து வச்சுட்டாங்க, மஸ்ஜித் நபவி எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு, விரிவாயிடுச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மஸ்ஜித் நபவில உடனே 21வது கேட் இருக்குது, பாபு உமர் சொல்லி அந்த பாபு உமர் வழியா உடனீங்கன்னா, ஆனா இப்போ ஃபுல்லா கார்பெட் போட்டுருப்பாங்க, கார்பெட் போட்டுருப்பாங்க. இரவு நேரத்தில் இஷாக்கு பிறகு அந்த கார்பெட்லாம் சுட்டிட்டு சுத்தம் பண்ணுவாங்க, பெருக்குவாங்க. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த 21வது கேட் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தூண் தள்ளி இடத்துல ஒரு ரவுண்ட் போட்டு வைரஹா அப்படின்னு எழுதிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு வட்டம் போட்டு வைரஹா, அந்த காலத்துல வைரஹா இருந்த இடம் அப்படிங்கிற அடையாளத்துக்கு அந்த தலையில் இருக்கிற மார்பிலேயே ரவுண்ட் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மதீனா எவ்வளவு பெருசா இருந்துச்சோ மொத்தமே எவ்வளவு வந்துருச்சு, மஸ்ஜித் நபவியோட எல்லைக்குள்ள வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் காலத்துல மதீனாவுடைய மொத்த தூரமோ மதீனாவுடைய மொத்த ஊரும் மஸ்ஜித் நபவியோட எல்லைக்குள்ள வந்துச்சு. அப்ப அந்த வைரஹா அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செய்த, தர்மம் செய்த இந்த வைரஹா பிறகு மஸ்ஜித் நபவிக்குள்ளே போய் இன்னைக்கு அடையாளம் வச்சிருக்காங்க, ஒரு அடையாளம் ரவுண்ட் போட்டு அடையாளம் வச்சிருக்காங்க. இந்த அடிப்படையில் அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சதகா செய்வதிலும் தர்மங்கள் செய்வதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய வசனத்தின்படி நடக்கணுங்கிறதுலயும் ரொம்ப ஆர்வமானவங்க. ஆனா இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு நசீப் இல்லை அப்படின்னு சொன்னா, பிறக்கிற குழந்தைகள் எல்லா குழந்தைங்க இறந்துட்டே இருந்துச்சு. எல்லா குழந்தைகளுத்துல 8 குழந்தைகள் பிறந்து 8 குழந்தைகள் இறந்து போச்சு. யாருமே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா ஒரே ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுத்தான். அது வரலாறுல மிகப்பெரிய சிறப்பு பெற்ற குழந்தையா அந்த குழந்தை மாறிச்சு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபூ தல்ஹா சொந்த மகன் இல்லை, யாரு மகன், யாரு மகன், மனைவியோட மகன், மனைவியோட முதல் மகன் பிறந்த மகன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவனுக்கு அது அற்புதமான 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க, மிகப்பெரிய ஆளுநர் இருந்தாங்க, ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் அறிவிச்சாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாஷாஅல்லாஹ். ஆனா அவனுடைய தந்தை அபூ தல்ஹா சொந்த தந்தை அல்ல, என்ன தந்தை, தாயுடைய கணவர், அந்த தந்தை. ஆனா இவங்களுக்கு சொந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா
ரலியல்லாஹு சொந்த தம்பி இல்லை, என்ன தம்பி? தந்தையுடைய தம்பி, அதாவது அத்தா அம்மா ஒண்ணு அத்தா வேற வேற. அந்த மாதிரி அந்த அம்மா உமைர் ரலியல்லாஹு அவர் சின்ன பிள்ளை 4 வயசுக்குள்ள இருக்கும்போது தம்பி மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு பண்ணாங்க. ஒரு கட்டத்துல அவங்க தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அனஸ் ரசூலுல்லாஹி பேசுறாங்க, யா ரசூலுல்லாஹ் இவரை உங்களுடைய வேலையால வச்சுக்கங்க, இந்த தர்பியத் படுத்துங்க அப்படின்னு சொல்லி. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, 10 வருஷத்துக்கு மேல 12 வருஷத்துக்கு மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பணிவிடை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த 10 வருஷத்துல ஒரு நாள் கூட கவனம் செலுத்தாதான் ஏன் இப்படி செஞ்சுன்னு கிடையாது, எதுக்கு செய்யறது கேட்டது கிடையாது. ஏன்னா அப்படியே ஒரு அற்புதமான வேலைக்கார ரசூலுல்லாஹி பயன்படுத்தினாங்க அப்படின்னா அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலைக்காரதுனால அனஸ் வீட்டுக்கு ரசூலுல்லாஹி அடிக்கடி வருவாங்க. வருமான தம்பி அபூபக்கர் இருக்காருங்க, அவரை பார்த்து அடிக்கடி ரசூலுல்லாஹி கொஞ்சுவாங்க, விளையாடுவாங்க. இந்த அபூ உமைர் ஒரு நாள் அடிக்கடி ஒரு சிட்டுக்குருவி வச்சு விளையாடிட்டு இருப்பாரு. அபூ உமைர் வந்து சிட்டுக்குருவி வச்சு விளையாடிக்கிட்டு அது தீனி போட்டுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அந்த சிட்டுக்குருவி செத்து போச்சு. அவருக்கு வந்து அழுதுட்டு அபூ உமைர் வந்து அழுதுட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி வர்றாங்க, வந்த உடனே சலந்துறாங்க. அபூ உமைர் எப்போ ரசூலுல்லாஹி ஓடி வருவாங்க, சின்ன பிள்ளை ஓடி வரல, அழுது வந்துட்டாங்க. அப்ப அனஸ் கேட்கறாங்க, என்ன என்னாச்சு அபூ உமைருக்கு, நீங்க அழுது பாட்டுங்களா என்ன அப்படின்னாங்க. அனஸ் வந்து யார சொல்ல அவன் இதா இருக்கிறான், நீங்க அவன் இதா இருக்கிறான், அவன் பாசமா வளர்ந்த சிட்டுக்குருவி செத்து போச்சு, அதனால இதா இருக்கிறான் அப்படின்னு உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூ உமைரை கிண்டல் பண்ற மாதிரி, அவர் சந்தோஷப்படுத்துற மாதிரி, யா அபா உமைர் மா ஃபஅலத் நுகைர் அப்படின்னா, நுகைர் சிட்டுக்குருவி அபா வந்து கொஞ்சம் அவர் கிண்டல் பண்ற மாதிரி, அபூ உமைரே உன்னுடைய சிட்டுக்குருவி என்னாச்சு அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுத்துறதுக்கு கேட்ட வார்த்தை அது நமக்கு புரியாது. அந்த அரபு முறையில யா அபா உமைர் மா ஃபஅலத் நுகைர், அபூ உமைரே உன்னுடைய நுகைர் என்னாச்சு, சிட்டுக்குருவி என்னாச்சு அப்படின்னு உடனே ரசூலுல்லாஹி கிட்ட வார்த்தை அவர் சிரிப்பு வந்துச்சு. உமைர் அபூ உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அதுல இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப அனஸ் ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்தாலும் சரி அபூ தல்ஹா ரலியல்லாஹு மகன் அபூ உமைரை பார்த்து கிண்டலா கேட்பாங்க, யா அபா உமைர் மா ஃபஅலத் நுகைர், யா அபா உமைர் மா ஃபஅலத் நுகைர் என்று ரசூலுல்லாஹி கிண்டல் பண்ணுவாங்க. அந்த அபூ உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர் 4வது வயசுல மூத்தாயிடுறாங்க. இப்படி பிறந்த குழந்தைகளாம் ஒன்றா இறந்துருக்குது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகுது. பிறக்கும் பொழுது இவங்க அல்லாஹ்வை பதில வெளியூருக்கு ஜிஹாதுக்கு போயிடுறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஆனா ஜிஹாதுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அன்று இரவு குழந்தை மூத்தா போச்சு, அவங்களோட குழந்தை மூத்தா போச்சு. இவங்க வெளியூருக்கு போயிட்டு ஜிஹாது முடிச்சு வர்றாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அந்த அம்மையார் கணவனை எதிர்பார்த்து காத்துக்கிறாங்க. குழந்தை இறந்து போச்சு. நம்ம பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வெளியூருக்கு போயிட்டு புருஷன் வரலாம், அது வந்து ஐயோ என் கூட போயிடுச்சு பாருங்க விட்டு வெட்டிக்கு நீங்க படுத்து கத்துவாங்க. ஆனா அந்த அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, சரி வெளியூருக்கு கணவர் வர்றாரு, அவர் பல டென்ஷன்ல வருவார், பல வேதனை வந்து குழந்தை செய்ய சொல்ல வேண்டாம் அப்படின்னு குழந்தைய தூங்குற மாதிரி தொட்டில போட்டுறாங்க. தூங்குற மாதிரி தொட்டில போட்டுறாங்க. போட்ட உடனே இவங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு வெளியூருக்கு புறப்படும் குழந்தை உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. திரும்பி வந்து குழந்தை இருக்கிறான், பரவாயில்ல நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு அந்த இரவு சாப்பிட்றாங்க. மனைவி வந்து கணவனுக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு இரவு படுத்துறாங்க. கணவன் மனைவி வீடு கொடுக்குறாங்க. அந்த நல்ல கவனிங்க, தன்னுடைய குழந்தை இறந்து விட்ட அந்த துக்கத்திலும் கூட அந்த தாய் தன்னுடைய கணவனுடைய திருப்தி தான் ரொம்ப முக்கியம், கணவனுடைய சந்தோஷம் தான் முக்கியம், அவர் தகவல் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்றைய இரவிலும் அவரோட ஒத்துழைத்து அன்றைய இரவு வீடு கொடுக்குறாங்க. மறுநாள் காலையில் சுகத்துக்கு வந்ததுல தான் கணவன் சொல்றாங்க, நேற்று ராத்திரி வருத்தப்பட குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி. இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அது அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொல்றாங்க, யார் சொல்லலாம் இந்த மாதிரி வெளியூருக்கு போயிருந்தேன், இறந்து போச்சு குழந்தை, நான் என் மனைவி சொல்லவே இல்லை, யார் சொல்லலாம் அன்று ராத்திரி நாங்கள் வீடு கொடுக்கணும், காலையில் தான் வந்து என் மனைவி சொல்கிறோம் அந்த மாதிரி ஊர் சொல்லி வந்து இந்த மாதிரி வந்து குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி அப்படின்னு உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சபரையும் அந்த சாதுரிய தன்மையும் கணவனுக்கு அந்த கட்டுப்படுத்தலையும் அவங்க துஆ செஞ்சுக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நேற்றைய இரவு வீடு கூடியது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பரக்கத்தான வீடு கூடியது, இதன் மூலமா பிறக்கக்கூடிய குழந்தை ரப்பல் ஆலமீன் நல்ல குழந்தைய சாலிஹான குழந்தைய ஆக்கி வைப்பான் அப்படின்னு சொல்றாங்க. துஆ செஞ்சாங்க. அந்த ஈடுபடலிலே அந்த பொறுமையுடனும் அவங்க அந்த தியாகத்துடனும் கணவனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால அந்த நேரத்தில் அந்த ஈடுபடலில் பிறந்த குழந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு குழந்தை பிறந்து இந்த அப்துல்லா பின் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய முஹத்திஸா இருக்கிறாங்க. மிகப்பெரிய முஹத்திஸ், மிகப்பெரிய ஆலிமா இருக்கிறாங்க. தாபியீன்கள்ல அதாவது ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் நல்லபடியான தாபியீன்கள்ல ஒரு மிகப்பெரிய ஆலிமாவும் இன்னைக்கு ஹதீஸ் கலை வல்லுநர்களே சிறந்த வல்லுநராக கருதப்படுற அப்துல்லா பின் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் பிறந்தது அன்றைய இரவில் அவர்கள்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு யார் கலீஃபாவா தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு 6 பேர் கொண்ட ஷூரா நியமிச்சாங்களா, அந்த 6 பேர்ல ஒருத்தரா இவங்களை நியமிக்கிற யார அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நியமிக்கிற. ஆனால் அந்த 6 பேர் யார் யார் நியமிக்கிறாங்கறத அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஆலோசனை பண்ணி தான் உமர் முடிவு பண்ணாங்க. இந்த 6 பேர் யார் யார் போடலாம், யார் யாரோட திறமையா முடிவு பண்ணது, அந்த 6 பேர் ஷூரா கமிட்டி 6 பேர் கொண்ட கமிட்டியை தீர்மானித்தது அதற்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆலோசனைகள் தான். அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொதுவாக இருந்து எப்போ வந்து ஏதாவது முக்கியமான விஷயம் ஆலோசனை கேட்கிறதா இருந்தால் சாஹிபுல் குர்ஆன் கேட்கறதுன்னு சொல்லுவாங்க. சாஹிபுல் குர்ஆன் அதுக்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு பட்டது. ஏன்னா குர்ஆனுடைய ஆயத்தை படிச்சா உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே தான் அமல் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க. அந்த அதாவது எந்த அளவுக்கு சொன்னா அகீமு ஸலா தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்படிங்கிற ஆயத்தை பார்த்தா உடனே என்ன தொழுவாங்க, அல்லாஹ் சொன்ன தொழுவுன்னு சொல்லி 2 ரக்காத் தொழுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆன் மீது ஆர்வமும் அமல் செய்யணும் துடிப்பும் உள்ளவர்கள். இவருடைய மரணமே 172 வயசுல மூத்தவராங்க. இவருடைய மரணமே ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவமாக தான் இருந்தது. ஒரு நாள் குர்ஆன் ஓதிக்கிறாங்க. குர்ஆன் ஓதிக்கிறது இன்ஃபிரு ஹிஃபாஃபா வ ஹிஃபாஃபா, எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புப்படி ஜிஹாத் செய்யுங்கள். வறுமை நிலையில் இருந்தாலும் சரி, வசதியான நிலையில் இருந்தாலும் சரி, வாழ்வு பருவத்தில் இருந்தாலும் சரி, வயோதிக பருவத்தில் இருந்தாலும் சரி, கஷ்டமான நேரத்தில் இருந்தாலும் சரி, லேசான நேரத்தில் இருந்தாலும் சரி, அனைத்து நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்யுங்கள் அப்படிங்கிற வசனத்தை படிக்கிறாங்க. படிச்ச உடனே நம்ம உடல் நடுக்கிறது. நம்ம அல்லாஹ் ரப்பல் சொன்னா எல்லா நிலையிலும் ஜிஹாத் செய்யலாம். ஆனா நம்ம வாலிப பருவமா இருக்கும் ஜிஹாத் செஞ்சோம், இப்போ வயசாகி போச்சுங்கிற இதே காரணத்தை காட்டியே நாம் வந்து இப்போ ஜிஹாத் செய்யாமல் இருக்கிறாங்க, இது முறையா அப்படின்னு என்ன பண்றாங்க, குர்ஆனை மூடி வச்சுட்டு உடனே தன் வீட்டாளர் சொல்றாங்க, நீங்க எனக்கு தேவையான பிரயாணத்துக்கு தேவையான வாகன ஏற்பாடுகள் செய்யுங்க, நான் அல்லாஹ்வுடைய ஜிஹாதுக்கு போகிறேன். வீட்டுக்காரங்க கையை ஒன்று காரணம் என்ன 22 வயசுல எதுவும் ஜிஹாத் செய்ய போறாரு, யாரும் செய்ய போறாரு. உடனே அந்த நேரத்தில் இந்த கலீஃபா தகவல் சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தகவல் சொல்றாங்க, நான் ஜிஹாதுக்கு போக போறேன், இப்போ எங்க எந்த படை இருக்குன்னு சொல்லணும், அந்த நாட்டுக்கு அந்த மக்களோட அல்லாஹ்வுடைய ஜிஹாத் செய்ய போறேன். அது உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த ஒரு வயசாகி கொஞ்சம் தேவையில்லை. அவங்களுடைய அதுக்கப்புறம் இருக்கிற பிள்ளைகள் சொல்றாங்க, இல்ல தான் நாங்க கூட அந்த ஜிஹாத் செய்ய உங்களுக்கு நீங்க வீட்டுல இருக்க இல்ல ரப்பல் ஆலமீன் அப்படி உங்க பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய ஷஹாதா வச்சுட்டு நீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுத்து நல்லா சொல்லல, உங்க பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய அனுப்பி வச்சுட்டு நீங்க வயசாகி வச்சு போயிட்டு நல்லா சொல்லல. இன்ஃபிரு ஹிஃபாஃபா ஃபிகாரா, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய ஜிஹாத் செய்ய சொல்லிட்டான். நான் வாலிப பருவத்தில் செஞ்சேன், வயோதிக பருவத்தில் ஜிஹாத் செய்யவில்லை என்றால் நான் அல்லாஹ்வுடைய குற்றவாளி இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உடனே அவசரமாக பிரயாண ஏற்பாடு செஞ்சு அல்லாஹ்வுடைய புறப்பட்டு போயிடுறாங்க. புறப்பட்டு போனா ஒரு கப்பல் பிரயாணம் கப்பலுக்கு போய் ஒரு நாட்டுக்கு போய் ஜிஹாதுக்கு போக வேண்டியது. அந்த நேரத்தில் அந்த கப்பலில் அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் சகோதரர்களே போற வழியே கப்பல்லையே அவங்க மூத்தாயிடுறாங்க. மூத்தான பிறகு அவங்களுடைய ஜனாசாவை என்ன பண்ணுதுன்னா கப்பல் நடுக்கடலில் நிற்குது, எந்த பக்கம் பார்த்தாலும் தர தெரியல. எத்தனை கிலோமீட்டர் இருக்கிறோம், எங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு விசேஷமான டெக்னிக்கலோ விசேஷமான மிஷினோ கருவியெல்லாம் கிடையாது. அப்போ எங்க போறது தெரியல. அப்போ அவங்களுடைய ஜனாசாவை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா சகோதரர்களே 7 நாட்கள் கழித்து அந்த ஜனாசா அந்த கப்பல் ஒரு தீவுக்கு போகுது. எந்த ஊர்ல தெரியல. அந்த தீவுல சஹாபாக்கள் ஜனாசாவை அடக்கம் செய்றாங்க. ஆனால் 7 நாட்கள் ஆகியும் அவர்களுடைய ஜனாசாவில் எந்த விதமான மாற்றம் ஏற்படவில்லை. மௌத்தாகி 7 நாள் ஆச்சு, அவங்க ஜனாசாவிலே சின்ன வாடையோ அல்லது உடம்பு உப்புறதோ உடம்புல மாற்றமோ அவர் உயிரோடு இருந்தால் எப்படி இருந்தது ஜனாசா அதே மாதிரி 7 நாட்கள் இருந்தது. 7 நாட்களுக்கு பிறகு அவர்களுடைய தீவிலே போய் அந்த கப்பல் போய் கொடுக்கும் பொழுது அந்த தீவிலே இறங்கி அதில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சஹாபாக்கள் அடக்கம் செஞ்சாங்க. எப்படி என்ன சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்த சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் சஹாபாக்கள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் மதீனால 1,00,000 பேர் சஹாபாக்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மதீனால உள்ள ஜன்னத்துல் பகீல மதீனால கபிரிஸ்தான், அந்த கபிரிஸ்தானில் அடக்கம் செய்யப்பட்ட சஹாபாக்கள் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 10,000 ரொம்ப கம்மி தான். 10,000 ரொம்ப கம்மி தான். 9,000 அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப மீதி கிட்டத்தட்ட 1,00,000 சஹாபாக்கள் எங்க போனாங்க? 1,00,000 பேர் சஹாபாக்கள், அதாவது 10,000 பேர் தான் மதீனாவுடைய ஜன்னத்துல் பகீல அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. மீதி இருந்த 1,00,000 சஹாபாக்கள் எங்க போனாங்க? எங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க? சகோதரர் இப்படித்தான் அல்லாஹ்வுடைய பாதுகாவலர்கள் போன இடத்துல காடுகளிலும் மேடுகளிலும் கடல்லையும் திடல்லையும் தீவுகளிலும் எங்கெங்கேயோ அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்தை பரப்புவதையும் அல்லாஹ் தீனை நிலைநாட்டுவதில்
கிடைச்சிச்சு, மௌத் எங்க கிடைச்சது? மஸ்ஜித் நபவியிலே கிடைச்சது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸஅலல்லாஹ ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலி, யார் அல்லாஹ்விடத்திலே ஒரு தடவை துஆ செய்யும்போது, யா அல்லாஹ் என்னுடைய உயிர் போறதுக்கு ஒரு முறை போகுது, அது உன்னுடைய மார்க்கத்துக்காக உன்னுடைய பாதையில் ஷஹாதத் ஆகும், ஷஹீத் ஆகும் அப்படின்னு யார் துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறாரோ, உஇஸ யௌமல் கியாமத்தி மஅ ஷுஹதா வலவ் மாத அலா ஃபர்ஷின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். என்ன சொல்றாங்க? யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹாதத்தை வேண்டி கேட்டுக்கொண்டே இருக்கிறாரோ, யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய பாதையில் ஷஹீதாவுடைய பாக்கியத்தை கொடு, என் ஷஹாதத்தை ஷஹாதத்தோட கேட்டு இருக்கிறாரோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை மறுமையிலே எழுப்பப்படும் பொழுது சுகதாக்களோடு எழுப்புவார். அவர் படுக்கையிலே இயற்கையாக மரணித்தாலும் சரியே. அப்ப யார் வந்து இஹ்லாஸான எண்ணத்தோட அல்லாஹ் ஷஹாதத்தை கேட்டுட்டு இருக்கோமோ அவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்று ஷஹாதத்தை உயிரை கொடுப்பான். அந்த ஷஹாதத்து வாய்ப்பில்லாத பட்சத்துல மறுமையிலே அல்லாஹ் சுகதாக்களோடு எழுப்புவான். எப்பொழுது? அவர் உலகத்திலே இயற்கையான மரணம் அடைந்தாலும் சரியே. அப்படித்தான் ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹாதத் ஆகும் ஷஹீதா துஆ செஞ்சுட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ஆயத்தை படிச்ச உடனே அவங்க உடல் நடுங்கிச்சு, உடனே ஷஹீதான ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவங்க பண்ணான், மௌத்தாகி ஷஹாதத் கொடுத்தான். ஹைர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்ததை போன்று தக்வாவின் கிரேச்சத்தையும் ஈமானையும் அல்லாஹ்வுடைய வசனத்தின்படி அல்லாஹ்வுடைய குர்ஆனின்படி அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சந்தேகங்கள் அதாவது ஒரு 5 நிமிஷம் இருக்கு. சந்தேகங்கள் கேட்டுருக்கேன், ஓரளவுக்கு எதுவும் கேட்குறேன், எதுவும் தேவையில்லை. ஸ்டார்டிங் சொல்றேன், யாராவது ஸ்டார்ட் பண்ணிவிட்டா வளர்த்துருக்காங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுதே அந்த ஆயத்து இறங்கிதான் இருந்துச்சு. அப்பதான் முதல்ல அவங்க 72 வயசுல ஆயத்து ஓதுனாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு புரிஞ்சுங்க, அல்லாஹ்வுடைய இறையச்சம் அல்லாஹ்வுடைய பயங்கிறது அல்லாஹ் நாம தான் வரும். அவங்க வந்தா கூட அல்லாஹ் நாட்டம் உள்ளது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயம் நாமும் குர்ஆன் ஓதுறோம், சில ஆயத்துக்கு தர்ஜுமால பார்க்கணும், உள்ளத்துல இது வரும், ஒரு உணர்வு வரும். சில சமயங்கள் உங்களுக்கு எந்த உணர்வு வராது. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால இப்ப தராவில குர்ஆன் ஓதுறாங்க. இப்ப எனக்கு குர்ஆன் அர்த்தமும் விளக்கமும் தர்ஜுமாவும் தெரியுங்கிறதுனால அந்த ஓதுற ஆயத்துக்கெல்லாம் நல்லா புரியாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. ஆனா அந்த முழுக்க ஒன்னே கால் ஜுஸு 1.5 ஜுஸு ஓதும் முழுக்க சிந்தனை அங்கே இருக்குமா சொல்ல முடியாது. சில ஆயத்துகள் ஓதும்போது எனக்கு நடுக்கும், அந்த வசனங்கள் கேட்கும் பொழுது அர்த்தங்கள் விளக்கும் பொழுது. சில ஆயத்துகள் ஓதும்போது கவனிக்காம விட்டுருவோம், ஏன்னா நம்ம மனுஷன் தான். அப்ப அர்த்தங்களை விளக்குறதும் அந்த நம்ம விளக்குற பாக்கியத்தையும் அது நம்ம உள்ளத்துல ஒரு உணர்வை ஏற்படுத்துற பாக்கியத்தை கொடுக்குறான்னா அல்லாஹ் தான் கொடுக்குறான். அல்லாஹ் நாம தான் வரும். எனக்கு தர்ஜுமா ஆயத்தை எல்லாம் விளக்குறதுக்காண்டி எல்லா விஷயங்களும் நடிக்கிட்டே இருந்த அவசியம் இல்லை. அந்த பாக்கியம் அல்லாஹ் கொடுத்தா பெரிய விஷயம். அது நல்லா நானும் தான் கொடுப்பான். அப்ப அதனால நாம குர்ஆன் ஓதுனாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்போ நாமனா அப்பதான் அந்த உணர்வு அந்த ஹிதாயத் நமக்கு கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த ஹிதாயத் நல்லா புரிஞ்சுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வந்து ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்குரிய பாக்கியத்தை கொடுக்குறான், ஒரு நல்ல உணர்வை கொடுக்குறான், ஒரு ஹிதாயத்தை கொடுக்குறான்னு சொன்னா அது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எனக்கு முன்பாக ஏதோ செய்த ஒரு நல்ல காரியத்திற்கு, ஒரு நன்மையான காரியத்திற்கு ஒரு கூலியாக அல்லாஹ் அடுத்த நன்மையான காரியம் வாய்ப்பு கொடுப்பான். சொல்ல புரியுதா? ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மூமின் ஒரு இபாதத்தான காரியம் செஞ்சுட்டா அதுக்கு அல்லாஹ் மறுமையில ஒரு கூலி கொடுப்பான். அது மறுமையில தர கூலி இல்லாம உலகத்திலே தர கூலி என்ன தெரியுமா? இன்னொரு நல்ல காரியம் செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுப்பான். அப்ப நம்ம நல்ல அமல்கள் செய்ய செய்ய இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ஆயத்தை விளக்கணும். உதாரணமா குர்ஆன் ஓதணும்னு நினைக்கிறோம், நம்ம எத்தனை ஓதுற வாய்ப்பு கிடைக்குது? நீ எது யாருக்காவது அந்த தர்ஜுமா படிக்கிறதா என்ன இருக்குதா? அல்லாஹ் குர்ஆன் தர்ஜுமா படிக்கிறது தப்பு அப்படின்னு இருந்தா இருக்காது. எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது. எத்தனை பேருக்கு பாக்கி கிடைக்குது? எத்தனை பேர் ரமதான்ல அமல் செய்ய பாக்கி கிடைக்குது? எத்தனை பேர் ரமதான்ல ஃபர்து தொழுகைலாம் தொழுவாம இருக்காங்க? எவ்வளவு பேர் தொழுவ பாக்கி கிடைக்குது? அப்ப இதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, தௌஃபீக். இந்த தௌஃபீக் எப்போ கிடைக்குமோ அதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சது அமலுக்கு கூலியா கிடைக்கும். முன்னாடி செஞ்சது அமலுக்கு கூலியா கிடைக்கும். அப்ப நாம ஒரு அமல் செய்யும்போது அல்லாஹ் இன்னொரு அமலுக்கு வாய்ப்பு கொடுப்பான். அந்த அமல் செய்யும்போது அடுத்த அமல் செய்ய வாய்ப்பு கொடுப்பான். அந்த அமல் செய்யும்போது அடுத்த அமல் செய்ய வாய்ப்பு கொடுப்பான். அப்ப நல்ல அமல் செஞ்சுட்டே இருப்போம். ஒருத்தன் ஒரு பாவம் செஞ்சுட்டாண்டா அந்த பாவத்துக்கு தண்டனை எல்லாம் மறுபடியும் தருவான். உலகத்திலே தர தண்டனை தெரியுமா? அவனை இன்னொரு பாவம் செய்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த
நடந்துச்சு. முதல் நாளே உப்பு காத்து படம் இதெல்லாம் தொடச்சி என்ன பண்ணுச்சுன்னா 10 வருஷம் பழம் இருக்கும். டெய்லி தொடச்சிக்கிட்டா அது அப்படியே ஒட்டிக்கிட்டா என்ன ஆகும்? அப்படியே துருப்பிடிச்சு கடைசியில் அந்த தூள் எவ்வளவு பேர் இரும்பு தூள் அது ஆயிடும் தானா கீழே போகும். ஆனா முதல்ல அதே தூள் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது நீங்க அந்த வீசில கொண்டு வைக்கிறீங்க, உப்பு காத்துல கொண்டு வைக்கிறீங்க, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன பண்ண தொடச்சிட்டீங்கன்னா 10 யானை சிந்தன தூள் அசைக்க முடியாது, அவ்வளவு பலமா இருக்கும். ஆனா அதே கூட மெயின்டைன் பண்ணாம அப்படியே விட்டுட்டீங்கன்னா உப்பு காத்து பட்டு தூள் ஏறி சும்மா தள்ளோடு தூக்கி விடும். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், பர்ரான அலா குலூபிஹிம் பிமா கானூ யக்ஸிபூன். அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக அவருடைய உள்ளங்கள் துருப்பிடித்து விட்டன. துருப்பிடித்து போச்சு. துருப்பிடித்து பிடிச்சது அது ஏற்கனவே ஒரு பாவம் செஞ்சிட்டோம், ஒரு தப்பு செஞ்சிட்டோம், உடனே அல்லாஹ் தௌபா செஞ்சிட்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த விருத்த கருவில உடனே அழிச்சிடுவான். இவர் தௌபா செய்யல அப்படின்னா அல்லாஹ் ரப்பல் அடுத்த பாவத்துக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துவான். அதுல இருந்து உஷாராய் விளையாண்டா அல்லாஹ் இவனை காப்பாத்திடுவான். அந்த பாவத்தை செஞ்சாண்டா அல்லாஹ் இன்னொரு பாவத்தை வாய்ப்பு ஏற்படுத்துவான். இப்படியே பாவத்துக்கு மேல செய்ய 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 அவருடைய உள்ளத்துல இருந்த கரும்புள்ளி அப்படியே புள்ளி புள்ளியா விழுந்து கடைசியில அவர் உடனே துருப்பிடிச்சு போயிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், வலஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா. அவருக்கு உள்ளங்கள் இருக்கும், ஆனா நல்ல விஷயங்கள் சொன்னா உள்ளத்துல இறங்காது. வலஹும் அய்யுன் லா யுப்சிருன பிஹா. கண்கள் இருக்கும், அந்த கண்கள் நல்ல விஷயங்களை பார்க்க மாட்டாங்க. வலஹும் அய்யுன் லா யுப்சிருன பிஹா. வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. காதுகள் இருக்கும், ஆனா அந்த காதுகள் நல்ல விஷயங்களை கேட்க மாட்டார்கள். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு வச்சது தரத்தீவு. அந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம எவ்வளவுதான் முயற்சி செய்தா கூட அல்லாஹ்வுடைய தௌஃபீக் ஒன்று இருந்தாதான் எத்தனை சொல்லும் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ன அர்த்தம்? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ன அர்த்தம்? எந்த பாவத்திலிருந்து நான் விலகிக் கொள்வதும் நன்மையான காரியத்தை செய்வதற்கு சக்தி பெறுவதற்கும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாமல் எனக்கு கிடைக்காது. அதான் அர்த்தம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அதான் அர்த்தம். ஒரு பாவத்தை நான் விலகிறேன் என்றாலும் சரி, ஒரு நல்ல காரியத்தை செய்யறேன்னாலும் சரி, இது யாரு தௌஃபீக் இல்லோம்? அல்லாஹ்வுடைய தௌஃபீக் வேணும். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் நமக்கு செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் எப்ப கிடைக்கும்னா அல்லாஹ் ஏதோ ஒரு அமல் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா உடனே அந்த அமலை செஞ்சிடணும். அவனை அதே மாதிரி ஏதோ ஒரு பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா உடனே அந்த பாவத்தை விளையணும். ரப்பல் ஆலமீன் அடுத்தடுத்த அமல்கள் செய்வதற்கு பாவத்துக்கு விடுவதற்கும் வாய்ப்பு நல்லா அந்த மாதிரி அவங்களுக்கு அவருடைய கடைசி காலத்துல அந்த 22 வயசுலயே கூட, ஏன்னா அவங்க ஆரம்ப காலத்துல அந்த வசனத்தை ஓதுனாங்க, ஜிஹாத் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. பாலிய வயசுல வசனத்தை ஓதுனா ஜிஹாத் செஞ்சுட்டு இருந்தாங்க. வயோதிக காலத்துல உலகத்தை தைக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹ் ரப்பல் இன்ஃபிரோ ரிஃபாஃபோ ரிகா. எல்லா நிலையிலும் சிரமமான நிலையிலும், தாழ்ந்த நிலையிலும், வயோதிக நிலையிலும், வாலிப நிலையிலும் எல்லா நிலையும் ஜிஹாத் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனா பாலிய வயசு மட்டும் செஞ்சுட்டு வயோதிக வயசு செய்யாம இருந்துட்டுமே அப்படிங்கிற அந்த உணர்வை தௌஃபீக்கை கொடுத்தது ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ஏன் கொடுத்தா அதுக்கு முன்னாடி அவர்கள் செய்த நல்ல அமல்களுக்கு காரணம். புரியுதுங்களா? புரிஞ்சு போச்சா? அது டிவில கேட்குறேங்க. என்ன சந்தேகம் கேட்குறேன் எனக்கே ஞாபகம் இல்லை. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. இது டெக்னிக்கலா நம்ம சொல்ல முடியுமா? இன்னொரு விஷயத்துல வீண் விரைத்ததுல ஆரம்பம் புரியல. இன்னொரு விஷயத்துல வீண் விரை பண்ணக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்துல ஆடம்பரம் அதிகமாக செலவு கொடுத்து வாங்குறது. உணவு விஷயத்துல அல்லாஹ் சொல்றான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். சாப்பிடுங்கள், பருகுங்கள், வீண் விரைவு செய்யாதீர்கள். வீண் விரையத்தை அல்லாஹ் நேசிப்பதில்லை. இப்போ உதாரணமா ஒருத்தர் 10 ரூபாய்க்கு ரேஷன் கடையில் அரிசி வாங்கலாம், மக்கள் ஒரு நினைக்கிறேன் ரியல் தான். சரி, ஃப்ரீயா வாங்கலாம், அதுவும் அரிசி தான். ஆனா 40 ரூபா 50 ரூபா கொடுத்து பொன்னி அரிசி வாங்கலாம். இவர் இந்த ஃப்ரீ அரிசி சாப்பிடாம 40 ரூபா கொடுத்து பொன்னி அரிசி சாப்பிடுறது ஆடம்பரம் சொல்ல முடியுமா? முடியாது. இல்ல ஃப்ரீயா கிடைக்கிறது 40 ரூபா கொடுத்து வாங்கணும் அப்படின்னு கேட்க முடியுமா? நல்லா சாப்பிடுறது தப்பு இல்லை, வீண் விரை செய்யாதீங்க. பொன்னி அரிசியில சோத்தை ஆக்கி அந்த சோத்தை மிஞ்சி போய் வெளியே கொண்டு அளவுக்கு நல்லது. அப்ப நல்ல உயர்ந்த ரக பொருள், உயர்ந்த ரக பொருள் வாங்க சாப்பிடுறது. நீங்க மாட்டுக்கறி வாங்கினா 150 ரூபா, கிடாக்கறி வாங்கினா 400 ரூபா. நீங்க 400 ரூபா வாங்குறது ஆடம்பரம் சொல்ல முடியுமா? எனக்கு மாட்டுக்கறி பிடிக்கல, நான் கிடாக்கறி சாப்பிடுறேன், என்ன முடியாது. இல்ல 150 ரூபாய்க்கு மாட்டுக்கறி நடக்கும்போது நீங்க 400 ரூபாய்க்கு கிடாக்கறி சாப்பிடுறது அது ஆடம்பரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அனுமதி கொடுத்ததுலாம் நன்றா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, உங்க உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கிற அளவுக்கு திரகாக்கள் கிடைக்கிற அளவுக்கு சாப்பிடுறது தப்பு கிடையாது. ஆனால் வீண் விரை செய்யக்கூடாது. கறி காசு சமைக்கிறன்ற பேர்ல அல்லது உயர் ரக பொருள் சாப்பிடுற பேர்ல எந்த ஒரு பொருளும் மற்றவர்களுக்கு பயன்படாமல் வீணாக பொருட்களை போடுறது
சொன்னா பெண்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு அதாவது மறைக்க வேண்டிய உறுப்புகள் சொல்லியிருக்கான். அதே மாதிரி ஆண்களுக்கு மறைக்க வேண்டிய உறுப்புகள் என்ன அப்படின்னா அவருடைய தொப்புள்ள இருந்து முட்டைக்கால் வரை தொப்புள்ள இருந்து முட்டைக்கால் வரைக்கும் பயந்து ஃபர்து கட்டாயமா பாதுகாக்க வேண்டும். ஃபர்து தொப்புள் சொன்னா முன்பக்கம் மட்டும் பின்பக்கம் சுற்று உடல் முழுவதுமே அந்த தொப்புளுக்கு மேல இருந்து முட்டைக்காலுக்கு கீழே வரைக்கும் மறைக்கிறது கட்டாயம் ஃபர்து. ஆனா இன்னைக்கு பள்ளிவாசல தொலை வர நிறைய இளைஞர்களை பார்க்கறதுன்னு சொன்னா அந்த ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போட்டுக்கிட்டு அவங்க ஆஃப் ஷர்ட் போட்டுட்டு வந்து அவன் முன்னாடி நிற்கும் போது அங்க குனிய போதும் சஜிதாவுக்கு போகும்போதும் பின்னாடி நிற்கிறோம் கன்றாவே தாங்க முடியல. அவன் போட்டு உள்ளாடையை முதல் கொண்டு அந்த உள்ளாடையில கம்பெனி முதல் கூட தெரியுது. எவ்வளவு சிரிக்க சொல்ற முக்கியம் இது. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை இப்படி ஒரு அசி அல்லாஹ் புது சீரத்துக்கும் இந்த ஒரு மஸ்ஜித் நீங்க பள்ளிக்கு செல்லும் பொழுது தொலைக்கு செல்லும் பொழுது ஒரு அழகத்துக்கு அழகான அழகச்சிங்க இப்படி அசிங்கமான ஆடை அடைச்சிக்கிட்டு அந்த ஜீன்ஸ் கரண்டி கீழே இறங்கி தொப்புள் கீழே இறங்கி எந்த அளவுக்கு கொச்சியா சொல்றதா இருந்தா சில பேர் சஜிதாக்கு போகும்போது அவருடைய அந்த ப்ரொடெக்ஷன் பாதி வெளியே தெரியும். கொச்சியா சொல்றதா இருந்தா சில சமயங்கள் அந்த உள்ளாடை கூட கீழே இறங்கி ரொம்ப கேவலமா இருக்கு பார்ப்பதற்கு. சில சமயம் நானே சில பசங்க திட்டி அனுப்புறது நான் வந்து திட்டி அனுப்புறது என்ன ட்ரெஸ் போடுறது இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது எங்கனாலும் கறி வைக்குமா. அதனால தயவு செஞ்சு இது மாதிரி ட்ரெஸ் போடுறது ரொம்ப ரொம்ப அசிங்கம். அதே பள்ளிவாசல் இந்த மாதிரி போடுறது ரொம்ப கேவலம். இது யாருக்கு சொல்றது எந்த சொல்லி ஆகுது. அதனால தயவு செஞ்சு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா பெரிய ஸ்டைலா இன்பட்டு வந்துருவாங்க. அவர் ருக்குக்கு போகும்போது இண்டு எல்லாம் மேல வரும். அந்த இன்பட்டு அவர் கூட ட்ரெஸ் கூட மேல வந்துடும். அந்த பேண்ட் கீழே இறங்கணும். எவ்வளவு கேவலம் இது. கொஞ்சம் பேண்ட் சட்டை எடுக்கும் பொழுது அல்லது கொஞ்சம் அவங்களுடைய டிஷர்ட் போது கொஞ்சம் இறங்கி தான் போட்டுக்கலாம். என்ன குறைஞ்சு போயிட போகுது. சோதரி இந்த கலாச்சாரங்கள் கூட யூதர்கள் ஏற்படுத்துற கலாச்சாரம் தான். இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு எதிராக யூதர்கள் ஏற்படுத்துது. நீங்க பாத்தீங்கன்னா பேண்ட்டை வந்து தொப்புளுக்கு கீழே இறக்கி போடணும். அதுல உள்ள போட்டுருக்க அந்த ஜட்டி தெரியணும். அப்பதான் அந்த ஸ்டைல் தெரியும். மாணவர்கள் இளைஞர்கள் பத்தியில தொப்புளுக்கு கீழே பேண்ட் இறங்கிடணும். அவர் உள்ள போட்டு உள்ளாட என்னன்றது தெரியணும். பொம்பளை பிள்ளைகள் பார்த்தா அதனால கவர்ச்சி இருக்கப்படணும். இதான் நீங்க அசிங்கமான கலாச்சாரத்தை யூத நசராக பிரிக்கிறாங்க. இதுக்கு ஒரு முஸ்லீம் எப்படி வந்து பலியாகணும். ஆக சகோதரர் இந்த மாதிரி விஷயம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா கண்மணியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்திலும் நமக்கு நம்முடைய வாழ்க்கை அமைச்சுக்கிறதுல நம்மளோட ட்ரெஸ் கோட் வரைக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த விஷயத்தை குறிப்பா இளைஞர்கள் ரொம்ப கவனமா இருங்க. பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுத்தா தயவு செஞ்சு கண்மணியாக ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்த முறைப்படி கரண்டிக்கு மேல ட்ரெஸ் எடுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மா அஸ்ஃபல மினல் கஅபை ஃபஹுவ ஃபின்னார். கரண்டிக்கு கீழே இறங்கும் ஆடை நரகத்தின் ஆடைனாங்க. அதனால தயவு செஞ்சு கரண்டிக்கு மேல ட்ரெஸ் போடுங்க. ஷர்ட் மேலாடை வந்து கொஞ்சம் ஏக்கமா எடுங்க. இந்த ஆஃப் ஷர்ட் டிஷர்ட் இதெல்லாம் வந்து யூதருடைய கலாச்சாரம். இதெல்லாம் மாற்றி கொஞ்சம் ஏக்கமா எடுங்க. அதில் ஒன்றும் குறைஞ்சு போட போறது இல்லை. அதனால தயவு செஞ்சு இந்த ட்ரெஸ் கூட நல்ல நேரத்தில் நல்ல கேள்வி கேட்டாங்க. குறிப்பா இளைஞர்கள் இதை கவனத்தில் கொடுங்க. இப்போ பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது நல்ல ஆடைகள் இருப்பாங்க. பள்ளிவாசல் சாதாரண எங்க போனாலும் சரி இந்த விஷயத்தை நம்ம ட்ரெஸ் கோட் விஷயம் நம்ம கவனம் கொடுத்துருங்க. சூரத்து ஃபாத்திஹா கம்ப்ளீட் பண்ணி துணை சொல்லுவாங்க. அது வந்து ரிவர்ஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரக்காத் வந்து சூரத்து நாஸ் முடிஞ்சு அதுக்கு கத்தி மாத்தி ஓதலாம் கேக்குறீங்க. அதாவது தொழுகையில வந்து அலந்து சூராவுக்கு சின்ன சூரா ஓதுறோமே. இந்த சின்ன சூரா வந்து குர்ஆன்ல உள்ள தர்த்தீபடி முதல் ரக்காத்துல உதாரணமா அலந்தர கைஃப அதுக்கு பிறகு இலா குறைஷி ஆயத்தல்லதி அதுக்கப்புறம் இன்னாத்தேனா இந்த மாதிரி வந்து தர்த்தீபா ஓதுமா. இல்ல முதல் ரக்காத்துல இலா குறைஷி ஓதிட்டு ரெண்டாவது ரக்காத்துல அலந்தர கைஃப ஓதலாமா? தப்பே கிடையாது. குர்ஆன்ல சூராக்களை தர்த்தீப் மாத்தி ஓதுறதுனால இது தப்பு கிடையாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் அப்படி தொழ வைக்கும் பொழுது அந்த ஆணவம் குறைச்சிருக்காங்க. உதாரணம் ஜும்மால முதல் ரக்காத்துல சபீஸ் ஓதுறாங்க. ரெண்டாவது ரக்காத்துல ஹல்லத அலைஹி ஸலஹிதவா சபீஸ் ஓதுறாங்க.